என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடே கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாயிருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப் போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்ல வென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். இந்த பகுதியினுடைய முதல் 9 வசனங்கள், அதற்கான தலைப்பு என்னவென்றால் a call for repentance, மனம் திரும்புவதற்கான அழைப்பு. அந்த 9 வசனங்களுக்கான தலைப்பு. கடவுள் இந்த உலகத்தில் இயேசுவை அனுப்பினதனுடைய நோக்கமே மனுக்குலம் மனம் திரும்பி கடவுள் அண்டையில் வர வேண்டும் என்பதுதான். ஆகவே மனம் திரும்புதல் அல்லது மனம் திரும்ப வேண்டும் என்கிற செய்தி இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பு யோவான் ஸ்நானகன் வழியாய் துவங்கி வேதத்தினுடைய கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்படும் வரைக்கும் வேதம் முழுவதும் அந்த மனம் திரும்பு என்கிற செய்தி தான் அடங்கி இருக்கிறது. ஏன் மனம் திரும்ப வேண்டும், எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும், எப்பொழுதெல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் விரிந்து கிடக்கிறது. ஆகவே மனம் திரும்பு என்கிற செய்தி தான் பிரதானமான செய்தி. அந்த செய்தி ஆங்காங்கே பரவி கிடக்கிறது. அதில் ஒன்றை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். இந்த பகுதியிலே இயேசுவினிடத்தில் சொல்லுகிறார்கள், பிலாத்து சில கலிலேயரை, அதாவது கலிலேயர் என்றால் யூதர்கள் தான், கலிலேயா பகுதியிலிருந்து வந்தவர்கள். ஏனென்றால் பலி செலுத்த வேண்டும் என்றால் அவர்கள் எருசலேமுக்கு வர வேண்டும். அப்படி பலி செலுத்த எருசலேமுக்கு வந்த சில கலிலேயராகிய யூதர்களை பலி செலுத்துகிற போது பிலாத்து கொன்றுவிட்டான், வெட்டி கொன்றுவிட்டான். இந்த செய்தி இயேசுவின் காதில் வந்தவுடன் இயேசு சொல்லுகிறார், அவர்கள் கலிலேயாவில் வாழ்ந்த மற்ற எல்லா மக்களை பார்க்கிலும் பாவிகள் என்று நினைக்கிறீர்களோ என்று கேட்கிறார். அதாவது அவர்கள் எங்க வந்தாங்க? பலி செலுத்த வந்தாங்க, கடவுளுடைய சமூகத்திற்கு வந்தாங்க. ஆனா வெட்டி கொல்லப்பட்டு விட்டார்கள். ஆனா கடவுள் சமூகத்திற்கு வந்த அவர்கள் வெட்டி கொல்லப்பட்டதற்கு காரணம் அவர்களுடைய பாவம் தான் என்று நினைக்கிறீர்களோ என்று இயேசு கேட்கிறார். குறிப்பாக கலிலேயாவில் இருந்த மற்ற எல்லாரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகள் என்று எண்ணுகிறீர்களோ என்று கேட்கிறார். நல்லா கேளுங்க, ஆங்கில வேதம் பாருங்க. Do you suppose that these Galileans were greater sinners than all other Galileans because they suffered this fate? அவர்கள் இப்படி பாடுபட்டு மரித்ததினாலே அவர்கள் எல்லாரை பார்க்கணும் worst sinners என்று நினைக்கிறீர்களோ என்று கேட்கிறார். முதல். இரண்டாவது, இன்னும் இயேசுவை ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார் 4ஆம் வசனத்தில். சீலோவாம் எங்கே இருக்கிறது? அது ஒரு குளம் இல்லையா? அந்த குளத்துக்கிட்ட ஒரு பெரிய மண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபத்துக்கிட்டே சிலர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வேலை செய்து கொண்ட போது அந்த மண்டபம் இடிந்து விழுந்து 18 பேர் இறந்து போகிறார்கள். 18 பேர் இறந்து போகிறார்கள். இயேசு 2 காரியத்தையும் எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார். அவர்கள் கலிலேயாவில் இருந்தவர்களிலே மோசமானவர்கள் என்று எண்ணுகிறீர்களா, பாவிகள் என்று எண்ணுகிறீர்களா, அல்லது இவர்களையும் அப்படிதான் கேட்கிறாரு. Or you suppose the 18 those who died on the tower of Siloam fell and killed them were worse culprits? அங்க பாருங்க, sinners சொன்னாரு, இங்க culprits சொன்னாரு, which means அவர்கள் rebel பண்றாங்க. No என்று நினைக்கிறீர்களா எருசலேமில் இருந்தவங்கள? இல்லை. இயேசுவினுடைய ஒரே பதில் இரண்டுக்குமே இல்லை, நோ. They were not culprits or they were not worst sinners. அப்போ அவர்கள் நீதிமான்களா என்றால் இல்லை. இயேசுவின் வார்த்தையின் அடிப்படையில் இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், இயற்கையாக அவ்வப்போது அங்கங்கே நடக்கிறதான
பேரழிவுகள். அந்த பேரழிவுகளில் மரித்து போகிற யாராயிருந்தாலும், அல்லது அங்கங்கே நடக்கிறதான ஆக்சிடென்ட்ஸ், அதில் மரித்து போகிற யாராயிருந்தாலும், அல்லது மனிதர்களுடைய அத்துமீறல், மனிதர்களுடைய இந்த குரூவாலிட்டி, ஹியூமன் குரூவாலிட்டி மூலமாக கொல்லப்படுகிற, இப்போ காஷ்மீரில் கூட ஒரு தீவிரவாத தாக்குதல், சுற்றுலாவுக்கு சென்றிருந்த மக்களை சுட்டு கொன்ற ஒரு செய்தி நாம் கேள்விப்படுகிறோம். பதைத்து போகிறது மக்களுக்கு இல்லையா, உயிரிழந்தவர்கள் அந்த குடும்பத்திற்கு, கேட்கிறவர்களுக்கு. ஆக ஆங்காங்கே நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ் ஆர் மனிதர்களுடைய அத்துமீறல்கள் நிமித்தமாக வருகிற கொலைவெறி தாக்குதல், இவைகளினாலே மரித்து போகிறவர்கள் அல்லது இவ்விதமான சம்பவங்களில் அற்புதமாக பாதுகாக்கப்படுகிறவர்கள் என்று எல்லா கூட்ட மக்களையும் எடுத்துக்கொண்டு, பாதுகாக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள், மரித்து போனவர்கள் பாவிகள், அல்லது ஆக்சிடென்ட்ல இறந்து போனவன் என்ன அநியாயம் செஞ்சானோ இறந்து போனான் என்பது போல மக்கள் பேசிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இயேசு சொல்லுகிறார், they were not worst sinners and you are not a good person. இதுதான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதெல்லாம் சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, if you not repent and turn to God, நீங்கள் மனம் திரும்பாமல் போனால், கடவுள் அண்டையில் திரும்பாமல் போனால், நீங்கள் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். ஆகவே இந்த உலகத்தில் விபத்துகள் அல்லது மனித அத்துமீறல்கள் இவை எல்லாவற்றையும் கடந்து நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு நமக்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது. நமது வாழ்க்கையில் நாம் அறிந்தும் அறியாமலும் வைத்திருக்கிற அநேக பாவங்களிலிருந்து, அநேகர் இயேசுவண்டையில் வந்தவர்கள் அறிந்த பாவங்களிலிருந்து மனம் திரும்பி இருக்கிறார்கள். ஆனால் அறியாத பாவங்கள் அநேகம் மனம் திரும்பியவர்களுக்குள் உண்டு. அவர்கள் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வசனத்தை கேட்க கேட்க மனம் திரும்புவதற்கு அவர்களுக்கு இன்னும் அழைப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று வீட்டுக்குள் இருக்கிறதான விலை மதிந்த ஒரு தங்க செயலியை திருடி கொண்டு போவது திருடு. ஆனா அதே வீட்டில் அப்பா பாக்கெட்ல இருந்த 100 ரூபாய் எடுத்து கொண்டு போகிற பிள்ளைக்கு அது திருடு என்று தெரியாது. அப்பா பாக்கெட்ல எடுத்துக்கிறேன்னு நினைச்சுக்குது. இப்போ அந்த திருடன் அந்த திருட்டிலிருந்து மனம் திரும்புவதற்கு செய்தி கிடைக்கிறது, அவன் மனம் திரும்புகிறான். இந்த பிள்ளை ஏற்கனவே கிறிஸ்துவ பிள்ளை. ஏதோ ஒரு காலத்தில் ஒரு செய்தி அவனிடத்தில் பேசுகிறது, திருடு என்பது செயினை எடுக்கிறது மட்டும் இல்லை, அல்லது ஒரு கடையை உடைச்சி உள்ள போய் பொருள் எடுக்கிறது மட்டும் இல்லை, அப்பா பாக்கெட்லேருந்து எடுக்கிற பணமோ அல்லது எதுவாக இருந்தாலும் திருடுதான் என்கிற செய்தி வந்தோடனே அவன் அது வரைக்கும் அதை திருடு என்று எடுத்துக்கொள்ளாமல் தன் தகப்பனுடைய பணத்தை தான் பாக்கெட்லேருந்து நான் செலவுக்கு எடுத்துக்கொண்டேன் என்று நினைத்து கொண்டது அந்த எண்ணத்தை மாற்றி மனம் திரும்புகிறான் அல்லவா. அப்படி நாம் அறியாத பாவங்கள், அறிந்த பாவங்களிலிருந்து மனம் திரும்பினவன் அறியாத பாவங்களிலிருந்து மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருப்பதனால்தான் நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இன்னும் கடவுள் தவணை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை இயேசு இங்கே சொல்லுகிறார். Unless you repent, நீங்களும் அப்படியே அழிந்து போவீர்கள். திருப்புங்கள் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் verses 9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். கடவுள் இந்த உலகத்தில் அவருடைய வாக்குத்தத்தமாகிய அவர் திரும்ப வந்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறாமல் இருக்கிறதே. உலகம் உண்டானது முதல் இப்போ வரைக்கும் எதுவும் மாறவில்லையே, அவர் வருவார் என்று சொல்லுகிறீர்களே, எங்கே அவர் இன்னும் வரவில்லை என்று கேட்கிற மக்களுக்கு, மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த கடவுளை விசுவாசிக்கிற மக்களுக்கு பேதுரு எழுதுகிறார், கடவுள் ஏன் தாமதிக்கிறார் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவனும் கெட்டு போகக்கூடாது என்று. God has chosen, உண்மைதான். ஆனால் கடவுளுடைய இன்னொரு இருதயம் இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது, ஒருவனும் கெட்டு போகக்கூடாது. chosen will be repent on his time. தெரிந்து கொள்ளப்பட்டவன் அவனுடைய வாழ்வு காலத்தில் மனம் திரும்புவான். இது கடவுளுடைய திட்டம். ஆனால் கடவுளுடைய ஒரிஜினல் பிளான் என்னது என்றால், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. நாட் ஈவன் a single person. அதனால ஒவ்வொருவருக்கும் வாழ்வு காலம் நீடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கடவுள் இன்னும் தாமதிக்கிறது போல தெரிகிறது.
ஆகவே கடவுள் நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். எனவே எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். ஒரு ஊமை சொல்லுகிறார். அந்த ஊமையை பாருங்க. இந்த ஊமை எப்பொழுதுமே வருடத்தின் இறுதியிலே பேசுவாங்க. இன்னும் ஒரு வருடத்தை கூட்டித்தாங்க என்பது போல் அந்த செய்தியில் இருக்கும். அதாவது ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நடுகிறான் ஒருவன். திராட்சை தோட்டம், அதில் ஒரு அத்தி மரத்தை நடுகிறான். 3 ஆண்டுகளாக வந்து கனியை தேடுகிறான். 3 ஆண்டுகளாகவும் கனி கிடைக்கவில்லை மரத்தை நட்ட அந்த முதலாளிக்கு. ஆகவே தோட்டத்தை பராமரிக்கிறவனிடத்தில் அவன் சொல்லுகிறான், வெட்டி போடு, ஏன் அது சும்மா இருக்குது என்று சொல்லி. அப்பொழுது அந்த தோட்டத்தை பராமரிக்கிறவன் சொல்லுகிறான், இன்னும் 1 வருடம் வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லி. ஆகவே ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் இன்னும் 1 வருடம் கூட்டி தருகிறது போல செய்திகளை தருவார்கள். ஆனால் வேதம் பார்த்தீங்கன்னா இந்த 9 வசனமே மனம் திரும்புவதற்கான அழைப்பு. இயேசு நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு ஒரு ஊமை சொல்லுகிறார். இந்த ஊமையை நீங்கள் பார்க்கும்போது அந்த ஊமையிலே ஒரு மரம், கனி தராத மரம், 3 ஆண்டுகளாக கனி தராத மரம் வெட்டுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. வெட்டி போடு, வெட்டி போடு, அது கனி தரவில்லை என்று சொல்லி சொல்லுகிறார். அதுல ஆங்கில வேதம் சொல்லுகிறது, why this tree is taking up space in the garden. இந்த மரம் ஏன் இடத்தை பிடித்து கொண்டிருக்கிறது? அந்த மரம் இடத்தை பிடிச்சிருக்குது, அந்த மண்ணில் பிடிச்சிருக்குது. இது திராட்சை செடிகளுக்கெல்லாம் போற தண்ணீர் அதற்கும் போகிறது. திராட்சை செடிகளை சுத்தி வேலை செய்கிற அந்த தோட்டக்காரன் இந்த மரத்திற்கும் வேலை செய்கிறான். ஆக இந்த மரம் இடத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறது, தண்ணீரை எடுத்துக்கொள்கிறது, இந்த மனிதனுடைய பொறுமையை எடுத்துக்கொள்கிறது, உழைப்பை எடுத்துக்கொள்கிறது. இவ்வளோத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த மரம் கனி தரவில்லை. நம்ம ஏசாயால ஒரு பகுதி இப்போ வாசிச்சோம் இன்னைக்கு. அதுல பாத்தீங்கன்னா அந்த திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரவேல் தேசம். அந்த திராட்சை தோட்டமாகிய இஸ்ரவேல் தேசம் கடவுளுடைய எல்லா பராமரிப்பையும் பெற்றுக்கொண்டு, பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு, எல்லா வளத்தையும் பெற்றுக்கொண்டு, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு, மழையை பெற்றுக்கொண்டு, எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அது கனி கொடுத்தது. ஆனால் புளிப்புள்ள, சாப்பிடுவதற்கு ஒவ்வாத கனிகளை கொடுத்தது, கசப்பான கனிகளை கொடுத்தது. ஆகவே கடவுள் என்ன சொன்னாரு? சாப்பிடுவதற்கு உகந்த கனிகளை தராத அல்லது புளிப்புள்ள கனிகளை தந்த அந்த திராட்சை குலையை, திராட்சை செடியை நான் என்ன பண்ணுவேன்? இப்போ அழித்து போடுவேன், வேலியை எடுத்து விடுவேன், அடைப்பை நீக்கி விடுவேன், மிருகங்கள் வந்து நடந்து போகும்படி அல்லது மழை பெய்யாதபடி அடைத்து விடுவேன், ஆகவே காய்ந்து போகும் என்று சொல்லி பண்ணிடுவேன் சொன்னார். இஸ்ரவேல் தேசத்தை அங்கே காரணமாக காட்டி அது அப்படியே நடந்தது. வேலியை எடுத்தார், மழையை தடுத்தார், மிருகங்கள் வந்தது, வெவ்வேறு மிருகங்கள், அதாவது வெவ்வேறு ஜாதி மனிதர்கள் வந்தார்கள், அழித்து விட்டு போய்விட்டார்கள். இந்த உதாரணம் இப்படி இருக்கும்போது இங்கே இயேசு ஒரு ஊமை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, திராட்சை தோட்டத்திற்கு நடுவில் ஒரு அத்தி மரம். இந்த அத்தி மரத்தை உங்கள் ஒவ்வொருவராகவும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த திராட்சை தோட்டத்தை உங்கள் சபையாக எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அந்த திராட்சை தோட்டத்தை உங்களுடைய உலகமாக எடுத்துக்கொள்ளலாம். அதில் கடவுள் உங்களை வைத்திருக்கிறார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். either way you can take. இன்றைக்கு இந்த செய்தியை நாம் இஸ்ரவேலர்களுக்கு பிரசங்கிக்கவில்லை. ஆக யாருக்கு செய்தி போகிறது? நமக்கு. ஆகவே இந்த அத்தி மரம் யார் இன்றைக்கு என்றால் நான் அல்லது நீங்கள் என ஒவ்வொருவராய் நீங்கள் உங்களை எடுத்துக்கொள்ளுங்க. கடவுள் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரா? அவருடைய வசனத்தின்படி முதல்ல ஒரு நல்ல தோட்டத்திற்கு நடுவில் உன்னை வைத்திருக்கிறார். அந்த தோட்டம் ஏன் அங்க நிலைச்சிருக்கு தெரியுங்களா? அந்த திராட்சை தோட்டம் ஏன் அங்க இருக்குது தெரியுமா? அது காலம் தவறாமல் கனி கொடுத்து கொண்டிருக்குது. ஒரு திராட்சை தோட்டம் கனி தரலாம், என்ன பண்ணுவன்றதை அவர் ஏசாயால செய்து கொடுத்துட்டார் நமக்கு. ஆக இந்த திராட்சை தோட்டத்தை அது நடுவில் ஒரே ஒரு அத்தி மரத்தை வைக்கிறார் போது திராட்சை தோட்டம் நல்ல கனி கொடுத்துட்டு இருக்குது. ஆக இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு கனி கொடுத்து கொண்டிருக்க அநேகருக்கு மத்தியில் கடவுள் என்னை வைத்திருக்கிறார், நட்டு இருக்கிறார். கடவுள் உங்களை வைத்திருக்கிறார். வச்சு உங்களுக்கு முதல்ல இந்த நிலம் கிடைச்சிருக்குது, உலகத்தில் வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது, தண்ணீர் கிடைக்கிறது, திராட்சை தோட்டத்துக்கு கிடைக்கிற தண்ணி, அதற்கு கிடைக்கிறதான உரம் கிடைக்கிறது, அந்த தோட்டக்காரனுடைய பராமரிப்பு கிடைக்கிறது. இப்படி எல்லாம் கிடைத்திருக்கிறதான அந்த அத்திமரம் கனி தரவில்லை.
அத்திமரங்கள் வைக்கப்பட்ட முதல் வருஷத்திலே கனி கொடுத்துரும். சில நேரங்கள் மோஸ்ட் கேசஸ்ல 2வது வருஷத்துல கொடுக்க ஆரம்பிச்சிடும். நல்ல அட்மாஸ்பியர் இருந்தா 2வது வருஷத்திலே கொடுக்க ஆரம்பிச்சிடும். பட் 3 வருஷமா கனியை தரல என்கிற நிலையில மரத்தை நட்டவன் முடிவெடுக்கிறான், வெட்டிவிடு என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, அப்பொழுது அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறவன் சொல்லுகிறான், give me 1 year, இந்த 1 வருஷம் இந்த மரத்தை வெட்டாம விட்டுருங்க. வாட் ஐ வில் டூ, அந்த ஆங்கில வேதம் சொல்லுது, நியூ லிவிங் பைபிள், I will give special attention to the tree. I will give special attention and also plenty of fertilizers. நான் நிறைய உரம் போடுகிறேன், அதற்கு சிறப்பு கவனம் செலுத்தி அதை சுற்றி கொத்தி நிறைய உரம் போட்டு நிறைய தண்ணீர் ஊற்றி நன்றாக பராமரித்து பார்க்கிறேன் கனி வருகிறதா என்று. ஒருவேளை இதையும் மீறி கனி வரவில்லை எனும் பட்சத்தில் அதை வெட்டிவிடலாம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் உங்களுக்கு என்றே கடவுள் கொடுத்தார், தனித்தனியாக, ஒவ்வொருவருக்கு தனித்தனியாக என்று நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், ஐ டெல் யூ, இந்த வசனம் உங்களை உந்தி தள்ளும் கனி கொடுப்பதற்கு. அப்படி எடுத்துக்கொண்டால், இது இந்த மனம் திரும்பு கனி கொடு என்கிற வார்த்தையை கேட்டு கேட்டு சலித்து போனது போல யாருக்காவது இருந்தால், ஐ டெல் யூ, அது உங்கள் இருதயத்தை இன்னும் கடினமாக்கிவிடும். நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினமுள்ளதாய் மாற்றி விட்டீங்கன்னா, ஒரு நிலம் கடினமாயிடுச்சுன்னா நீ அதில் நாற்று நட முடியாது. ஒரு நாற்று நட வேண்டும் என்றாலே நிறைய தண்ணீர் ஊற்றி ஏர் உழுது மண்ணை இலகுவாக்கி சரியான பக்குவத்தில் இருக்கும்போது தான் ஒரு செடி நீங்க நட முடியும். ஆகவே உங்கள் இருதயமாகிய நிலம் பக்குவம் அடையவில்லை, கடினமாகி இருக்கிறது என்றால், இந்த செய்தி போய் சிவற்றில் பட்ட பந்து போல திரும்பி வந்துவிடும். ஆகவே I tell you, please take this one as a personal word. வேதம் முழுவதுமே கனி நிறைந்த மரம் என்பது கடவுளுக்கு பயப்படுகிற வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒப்பிட்டு தான் சொல்லுது. ஒரு மரம் நன்றாக கனி கொடுக்கிறது என்றால் அந்த மரம் தண்ணீர் பக்கத்தில் இருக்குது என்று வேதம் சொல்லுகிறது. அதையே மனிதனுக்கு எடுத்துக்கொண்டால், ஒரு மனிதன் கனிவுள்ள வாழ்க்கையை தருகிறான் என்றால் அவன் தெய்வ பக்தி உள்ளவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 1:3 என்ன சொல்லுது? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். யாரு? கடவுளுக்கு பயப்படுகிறவன் அல்லது கடவுளுடைய வேதத்தை நேசிக்கிறவன். அப்போ கடவுளுக்கு பயப்படுகிற பயமுள்ள ஒரு மனிதன் கனி தருகிறவனாயிருப்பான். அவன் வருஷம் தவறாமல் கனி தருகிறவனாயிருப்பான். உஷ்ணம் வந்தாலும் அவன் இலைகள் காய்ந்து போகாது. காரணம், அவன் தண்ணீர் ஓரத்தில் நடப்பட்டிருக்கிறான். யாரு? கர்த்தரை நம்பி இருக்கிறவன் அல்லது கர்த்தரை விசுவாசிக்கிறவன், கர்த்தரை சார்ந்து கொண்டிருப்பவன். ஆக வேதம் முழுவதுமே கனிவுள்ள வாழ்க்கை என்பது கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. அதாவது the fruitful tree was often used as a symbol of godly living. கடவுளுக்கு பயப்படுற வாழ்க்கையை வாழ்கிற மனிதன் தான் அப்படி இருக்கிறான். ஆகவே பிரியமானவர்களே, வேதத்தை நன்றாக கூர்ந்து பாருங்க. நமக்கு வேதத்தில் இருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இங்க இயேசு என்ன சொன்னாரு? நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் கெட்டு போவீர்கள். அப்படியே ஆனா பிதா இயேசு அனுப்புனது என்ன? அவன் கெட்டு போகாமல் ரட்சிக்கப்படும்படி, நித்திய ஜீவனை அடையும்படி அன்பு கூர்ந்தார் அல்லவா? அன்பு கூர்ந்த ஒருவர், கெட்டு போக கூடாது என்று அன்பு கூர்ந்த ஒருவர், அன்பு கூர்ந்து ஒரு பெரிய விலையை அனுப்பின ஒருவர் கனியை தேடுவது இயல்பு. கெட்டு போக கூடாது என்பதற்காகவே ஒரு வழியை ஏற்படுத்தின ஒருவர், அந்த வழியினாலே காப்பாற்றப்பட்ட ஒருவன் கனி தர வேண்டும் என்று அனுப்பப்பட்டவரால் எதிர்பார்க்கப்படுவது நியாயம். அன்பின் மிகுதியினால் இயேசுவை அனுப்பின பிதா அதே அன்பின் மிகுதியினால் கனியை எதிர்பார்க்கிறார். He is expecting fruits. கனி இல்லாத வாழ்க்கையை கடவுள் நீண்ட காலம் பொறுத்துக் கொள்வதில்லை.
கனி இல்லாத ஒரு வாழ்க்கையை பார்த்து கடவுள் அமைதி காப்பது இல்லை. இல்லை, கிடையவே கிடையாது. அந்த மரத்தினுடைய விஷயத்துல 1 வருஷம் பொறுத்துக்கிட்டாரு, 2 வருஷம் பொறுத்தாரு, 3ஆவது வருஷம் பொறுத்தாரு. தட்ஸ் அ லிமிட் என்று சொல்லிவிட்டார். கட் இட் டவுன். ஏன் அது நிலத்தை பயன்படுத்துகிறது? நல்லா கேளுங்க, ஏன் அது நிலத்தை பயன்படுத்துகிறது? நிலத்தை பயன்படுத்தணும் ஒரு மரம்னா அது கனி தரணும். See that? நிலத்தை பயன்படுத்த வேண்டும் என்றால் அது கனி தரணும். கனி தராத மரத்தை அவர் என்ன கேட்கிறார்? ஏன் அது நிலத்தை பயன்படுத்துகிறது? Put yourself in that particular question. அந்த கேள்வியை உங்களுக்கு முன்னாடி போடுங்க. Why you are using the soil என்று கடவுள் கேட்கிறார். இந்த உலகத்தின் வாழ்க்கையை நீ ஏன் பயன்படுத்திக் கொள்கிறாய்? If you are not giving fruit. Dangerous word. எரேமியா 8:4 முதல் கடவுள் கேட்கிறாரு, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ, ஆனாலும் எருசலேமராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். நான் கவனித்து கேட்டேன். கடவுள் சொல்றாரு, இந்த மக்கள் உண்மையை பேசவில்லை. என்ன செய்தேன் என்று சொல்லி, அதாவது நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவரும் இல்லை. யுத்தத்திற்குள் பாய்கிற குதிரையை போல அவரவர் வேகமாய் ஓடி போகிறார்கள். கடவுளுடைய இருதயம் அடுத்து பாருங்க. ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகைகளான் குருவியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள். ஒரு குதிரை யுத்தத்திற்கு போகும்போது ரொம்ப பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் குதிரையை பயன்படுத்தி ஆயுதங்களை கையில் வைத்துக் கொண்டு, பட்டயம், வாள் அல்லது ஈட்டியை வைத்துக் கொண்டு முன்னேறி போகிறாங்க. அங்கிருந்து முன்னேறி வருகிறார்கள் 2 கூட்டம். மேல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் யுத்தத்துக்கு போறோம்னு தெரியும், ஆனா குதிரைக்கு யுத்தம் என்று தெரியாது. குதிரையை பொறுத்த வரைக்கும் கடிவாளம் இழுக்கப்பட்டால் அல்லது கடிவாளத்தை திருப்பினால் அது ஓடும் இல்லையா? அப்ப குதிரைக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் முன்னோக்கி ஓடுகிறது. யுத்தத்துக்குள்ள என்ன நடக்கும்? எதிர்பாராத விதமா அவனுடைய ஈட்டி குதிரையை குத்தும், அல்லது இது அவனை குத்தும். குதிரைக்கு இதெல்லாம் தெரியாது. எப்படி குதிரை இதெல்லாம் தெரியாம யுத்தத்திற்குள் அப்படியே பாய்ந்து ஓடுகிறதோ, அது போல இந்த மக்கள் மனஸ்தாபப்படாமல், தான் செய்ததற்கு மனஸ்தாபப்படாமல், அல்லது தான் பேசினதற்கு மனஸ்தாபப்படாமல், விழுந்து விட்டேன் எழுந்திருக்க வேண்டும் என்ற உணர்வு இல்லாமல், வழி தப்பி விட்டேன் மீண்டும் வழி நான் எங்கே தப்பினேன் என்று தேடி கண்டுபிடித்து சரியான பாதையை பிடிக்க வேண்டும் என்ற உணர்வு இல்லாமல் தொடர்ந்து இப்படியே இருக்கிறாங்களே. அவர் சொல்றாரு, ஈவன் பறவைகள் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மைக்ரேஷன் பண்ணணும், உணவு அங்கதான் கிடைக்கும், மைக்ரேஷன் முடிஞ்சிருச்சு, சீசன் மாறிடுச்சு, திரும்ப நம்ம இடத்துக்கு போகணும் என்று அது சரியா செயல்படுது. ஆங்கில வேதம் அப்படிதான் சொல்லுது, மைக்ரேஷன் சொல்லுது. பறவைகள் கூட அதெல்லாம் சரியா செய்யுது. ஆனா மக்கள் செய்யல. என்னிடத்தில் வர வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்கு இல்லை, மனம் திரும்ப வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இல்லவே இல்லை என்று கடவுள் சொல்லுகிறார். எஸ், அதாவது ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றால் அதனுடைய துவக்கம் மனம் திரும்புதல் தான் துவங்குது. மனம் திரும்பாத மனிதன் கனி தர முடியாது. ஆகவேதான் மனம் திரும்புதல் தொடர்ந்து வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனம் திரும்பினால் கனி கிடைக்கும். இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். கனியற்ற வாழ்வுக்கான காரணம் மனம் திரும்பாமை. அந்த மரம் மண்ணை பயன்படுத்துகிறது, தண்ணீரை பயன்படுத்துகிறது, உழைப்பை பயன்படுத்துகிறது, கனி தரவில்லை. அப்போ மனிதர்கள் இந்த உலகத்தின் எல்லா நன்மைகளையும் அனுபவிக்கிறோம், கடவுளுடைய ஆசீர்வாதங்களை கோருகிறோம், கடவுளை பிதா என்று அழைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், கனி இல்லை. ரீசன் என்ன? மனம் திரும்புதல் இல்லை. யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தினுடைய மைய பகுதி, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்களை ஏற்படுத்தினேன். இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறாரு, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டு எதற்கு தெரிந்து கொண்டேன்? நீங்கள் போய் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக என்று சொல்லுகிறார். நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் தெரிந்து கொண்டேன் என்று சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார்.
சீஷர்களையே அதற்கு தான் தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலர்களை எனும் பட்சத்தில் நம்ம எதற்கு தெரிந்து கொண்டார்? நம்ம எதற்கு தெரிந்து கொண்டார்? கனி கொடுப்பதற்காகத்தான். மத்தேயு 3:8 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். நீங்கள் கொடுக்கிற கனி மனம் திரும்புவதனால் உண்டான கனியா இருக்க வேண்டும். நாம் ஏற்கனவே கனி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். இஸ்ரவேல் மக்களை போல புளிப்புள்ள, கசப்புள்ள, சாப்பிடுவதற்கு தகுதியற்ற கனிகளை. ஆனால் மனம் திரும்பினேன் என்பதற்கு அடையாளமாக இருக்கும்படியான கனிகளை கொடு என்றுதான் வேதம் கற்று தருகிறது. மட்டுமல்ல பிரியமானவர்களே, இங்கே அமர்ந்து கடவுளை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவர்களாய் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பு இலவசம் இல்லையா? கடவுளுடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். நம்ம இடத்துல இருந்தது விசுவாசம் மட்டும்தான். ரட்சிப்பு இலவசம். ரட்சிப்பு இலவசம் என்கிற செய்தியை காதை நன்றாக திறந்து கேட்கிற கிறிஸ்தவ சமூகம் ஏன் ரட்சிக்கப்பட்டோம் என்பதை மறந்து விடுகிறது. அந்த பகுதிக்கு திருப்புங்க. வேதம் எழுதியிருக்கு பாருங்க. எபேசியர் 2 அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம் தான், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது கடவுளுடைய ஈவு என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அந்த வசனத்துக்கு அடுத்த 10ஆம் வசனம் படிங்க. அந்த 10ஆம் வசனத்துல நீ ஏன் ரட்சிக்கப்பட்டாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். ஆங்கில வேதம் சொல்லுகிறது செய்கைன்றத மாஸ்டர் பீஸ். we are masterpiece of Christ. கடவுள் செய்த அநேக வேலைகள்ல நம்ம வந்து மாஸ்டர் பீஸ் அப்படின்றாரு. இயேசுவுக்குள் we are the masterpiece of God என்று சொல்றாரு. ஏன் உங்களை இயேசுவுக்குள் மாஸ்டர் பீஸா உருவாக்கினாரா என்றால், தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அந்த செய்கையில் நற்கிரியை செய்கிறதற்கு தான் கடவுள் நம்மை உருவாக்கினார். அவைகளில் நாம் நடக்க வேண்டும், நற்கிரியைகள் செய்ய வேண்டும். நற்கிரியைகள் என்பது கடவுளுடைய பார்வையில நற்கனிகள். நீ செய்கிற ஒவ்வொரு கிரியையும் ஒரு கனி. அதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனியை கொடு என்று சொன்னார். நீ கடவுளண்டையில் திரும்பவில்லை, மனம் திரும்பவில்லை என்றால் நீங்களும் இப்படியே கெட்டு போவீர்கள் என்று சொல்றார். ஆனால் ஒருவனும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தாமதமாகிறார், காத்திருக்கிறார் நீடி பொறுமையோடு. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, கெட்டு போகாமல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இயேசுவை அனுப்பினார். இப்படி இவை எல்லாவற்றையும் நீங்கள் நினைத்து பார்க்கும்போது, நாம் நற்கிரியைகளை செய்வதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எதற்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? நற்கிரியைகளை செய்வதற்காக. ஆக பிரியமானவர்களே, good works will be the result of salvation. நம்மளுடைய ரட்சிப்பினுடைய ரிசல்ட், நாம் ரட்சிக்கப்பட்டதனால வருகிறதான ரிசல்ட் என்னவா இருக்கணும் நமக்குள்ள என்றால் குட் ஒர்க்ஸ். இப்போ அந்த மரத்தை அங்க நட்டிருக்கார்ல அந்த தோட்டக்காரன், அதை நீங்கள் ரட்சிப்போடு இணைத்துக் கொள்ளலாம். மரம் நடப்பட்டது ரட்சிப்பு. ஆகவே ரட்சிக்கப்பட்ட அந்த மரம், அதாவது நடப்பட்ட அந்த மரம் கனி கொடுத்தே ஆக வேண்டும். காரணம், அது மண்ணை பயன்படுத்துகிறது, தண்ணீரை பயன்படுத்துகிறது, உழைப்பை பயன்படுத்துகிறது என்பது போலவே ரட்சிக்கப்பட்ட நாம் நற்கிரியை செய்தே ஆக வேண்டும். அதற்குத்தான் இயேசு சொல்றாரு மத்தேயு அந்த யோவான் 15:16, நீங்கள் கனி கொடுக்கும்படி தான் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். பிதா உங்களை தெரிந்து கொண்டார். பிதா உங்களை ரட்சித்தார். எதற்கு? கனி கொடுக்கும்படி. எப்படி நீ கனி கொடுக்க முடியும்? நற்கிரியை செய்வதன் வழியாக. அந்த நற்கிரியைகள் என்னென்ன என்று அவரே ஏற்கனவே ஏற்படுத்தியிருக்கிறார். அது எப்பொழுது? அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எவைகள்? நற்கிரியைகள். அந்த நற்கிரியைகளை செய்ய நம்மை சிருஷ்டித்தார். அவைகளில் நாம் நடக்க வேண்டும் என்று அந்த நற்கிரியைகளை அவர் முன்னதாக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இப்படி இந்த எல்லா வசனங்களையும் ஒன்றோடு ஒன்று நாம் இணைத்து பார்க்கும்போது, நாம் பார்த்த லூக்கா 13ஆம் அதிகாரத்தினுடைய அந்த வசனங்கள், it has a lot of density. அதற்குள்ள நிறைய வால்யூம் இருக்குது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸஸ். பாருங்க அந்த பகுதியை திரும்ப எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 13. நீங்கள்
மனம் திரும்பாமற் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். 3ஆம் வசனம். மறுபடியும் 5ஆம் வசனம். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். 9ஆம் வசனம். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம். இந்த 3 வசனமும் வித்தின் 9 வெர்சஸ்ல 3 முறை வருதுங்க. 3 times within in the 9 verses. 9 வசனத்துல 3 முறை சொல்றாரு. நீ மனம் திரும்ப, இயேசுவே சொன்னார். ஜீசஸ் himself said, நீ மனம் திரும்பாமல் போனால் கெட்டு போவாய், நீ கனி கொடுக்கவில்லை என்றால் வெட்டி போடப்படுவாய் என்று சொல்லி இந்த வசனங்களை இவ்வளவு அழகாய் சொல்லுகிறார். ஆகவே மனம் திரும்பு என்று யாருக்கு சொல்ல வேண்டியது இருக்குது என்றால், மனம் திரும்ப அவசியமா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது இருக்குது வேதத்தின் அடிப்படையில். யாரெல்லாம் மனம் திரும்ப அவசியமானவர்கள் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர். எப்பொழுதெல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்றால், எப்பொழுதெல்லாம் பாவ உணர்வு பெறுகிறோமோ அப்பொழுதெல்லாம், எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய வரம்பை மீறுகிறோமோ, கடவுளுடைய நியமங்களை மீறுகிறோமோ அப்பொழுதெல்லாம். ஆகவே நான் என்னைக்கெல்லாம் நீங்க நியமங்களை மீறாமல் இருக்கீங்க உங்க வாழ்க்கையில, என்றைக்குமே இல்லை. ஒரே நாளில் பலமுறை மீறுகிறோம், ஒரே காரியத்தை பலமுறை மீறுகிறோம். ஆனால் மீறுகிறோம் என்று அறியாமல் இருக்கிறோம், அல்லது மீறிவிட்டோம் என்கிற உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். ஆகவே நான் மனம் திரும்ப அவசியம் இல்லாதவன் என்கிறது போல எல்லாரும் அமர்ந்துட்டு இருக்கிறோம். உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்களை சொல்லுகிறேன், இங்கே இருக்கிறவனை இணைத்து. ஆகவே பிரியமானவர்களே, மனம் திரும்புதல் என்பது ஃபண்டமெண்டல் மெசேஜ். யோவான் 15:2, எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். கனி கொடுக்காத கொடியை அறுத்து போடுவார். திராட்சை செடி என்பது ஒரே ஒரு தண்டு, ஆனால் அதில் பல கிளைகள் இருக்கும், கொடிகள் எல்லா பகுதியிலும் போயிட்டு ஒரு பெரிய ஒரு பந்தலாய் பரப்புகிற அளவுக்கான கொடிகள் உண்டு. அப்போ இந்த திராட்சை செடியில பல கொடிகள் போது, அந்த பல கொடிகளில் ஒரு கொடி நான், ஒரு கொடி நீங்கள், ஒரு கொடி நீங்கள். எப்படி அந்த அத்திமரம் திராட்சை செடி நடுவுக்குதோ அது போல நீங்கள் ஒரு அத்திமரமாகவும் இருக்க முடியும், அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் இயேசுவில் இருக்கிறதான ஒரு கொடியாகவும் இருக்க முடியும். வசனத்தின் அடிப்படையில் இப்பொழுது நீ கொடியாகவும் வைத்துக்கொள், அத்திமரமாகவும் வைத்துக்கொள். கனி இருக்கிறதா? இதுதான் கேள்வி. கடவுளை பொறுத்த வரைக்கும் ரட்சிக்கப்பட்டு விட்டாய், நற்கிரியை செய்வதற்காக அந்த நற்கிரியை இருக்கிறதா என்பது கேள்வி. இப்போ கடவுள் பார்க்கும்போது இந்த கொடியிலே கனி இல்லை. எத்தனை வருஷம் வரைக்கும் பொறுமையா இருப்பாராம்? உத்தரவாதம் இல்லை. அந்த கேஸ்ல 3 years, அந்த ஃபிக்டரியினுடைய கேஸ்ல 3 years இருந்தார். என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை வருஷம் வரைக்கும் பொறுமையா இருப்பாராம்? we don't know. பிரியமானவர்களே, ஆசீர்வாதங்களை கடவுளுடைய கரங்களில் நாம் அறுவடை செய்கிறோம். though we are not deserved, we were blessed by God in many ways. எனும்போது கடவுளுடைய பார்வையிலே நம்மளிடத்தில் கனியை எதிர்பார்ப்பது நியாயம். ஒரு தோட்டக்காரன் வருடம் முழுவதும் கொத்தி மண்ணை போட்டு தண்ணீர் ஊற்றி பாதுகாத்து, மிருகங்களிலிருந்து பாதுகாத்து, வேலி அடைத்து எல்லாவற்றையும் செய்துவிட்டு, மழையில் வந்து அல்லது வெயிலில் வந்து அல்லது பனியில் வந்து எல்லாவற்று காலத்திலேயும் காரியங்களை செய்துவிட்டு, அந்த கனி அறுவடை செய்கிற சமயங்களில் கனி இல்லாத ஒரு மரத்தை பார்க்கும்போது அவன் வயிறு எப்படி பத்துக்கும், அவன் எவ்வளவு வேதனைப்படுவான். இதுதான் கடவுளுடைய நிலை. கிறிஸ்தவர்களாகிய நம்மை பார்க்கும்போது, இந்த உலகத்தின் மக்களை அல்ல, கிறிஸ்தவர்களாகி நம்மை பார்க்கும்போது, இப்ப எரேமியால நான் ஒரு வசனம் காட்டினல்ல, பணி எரேமியா 8ஆம் அதிகாரத்துல, திருப்பிக் கொள்ளுங்க அந்த அதிகாரத்திற்கு 13ஆம் வசனத்துக்கு வாங்க. அவர்களை முற்றிலும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி? திராட்சை செடியிலே குலைகள் இருக்காது, அத்தி மரத்திலே பழங்கள் இருக்காது, அதனுடைய இலைகள் உதிரும். நான் அவர்களுக்கு கொடுத்தது அவர்களை விட்டு தாண்டி போகும். I will surely consume them. There will be no more harvest of figs and grapes. Their fruit trees will all die. Whatever I give them will soon be gone. எடுத்துக்கொள்வேன், நான் கொடுத்தது எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வேன். அந்த மரத்திற்கு கொடுத்தது எல்லாத்தையும் எடுத்துக்கிறது தான் வெட்டி போடுறது.
The fruit trees will all die. Whatever I gave them will soon be gone. I, the Lord, have spoken. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிறேன், இனிமே பழம் இருக்காது. ஏன்? மரமே இருக்காது. மரம் இல்லை, அதனால பழம் இருக்காது என்று சொல்லி மிகவும் கடினமான ஒரு வார்த்தை இது. ஆனால் இதுதான் உண்மைங்க. இப்பொழுது நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த மரம் ஒரு ஸ்பெஷல் பீரியட்ல இருக்குது. 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த தோட்டக்காரன் சொல்றான், இன்னும் 1 வருஷம் டைம் கொடுங்க. I will give special attention and I will put plenty of fertilizers. Let me see. 1 வருஷம் பொறுத்து பார்க்கலாம் கனி இருக்கிறாங்க. ஆக அந்த மரம் அந்த 4ஆம் ஆண்டிலே the tree was on 1 year extension. Only 1 year. 1 வருஷத்துக்கு அப்புறம் ரிசல்ட் இல்லையா? I ask you a question. Are you in that particular situation now? எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல இருக்கீங்களா? ஸ்பெஷல் அட்டென்ஷன் உங்களுக்கு கிடைக்குதா கடவுள் கரங்கள்லேருந்து? ஸ்பெஷல் அட்டென்ஷன், plenty of fertilizers என்ற நிலையில் இருக்கிறீங்களா? ஒருவேளை ஐ டெல் யூ மை டியர் பிரதர்ஸ், இந்த சர்ச்சில் நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அநேக உரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை சுற்றி இருக்கிற கற்கள் பொறுக்கி எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது சபையில். கொத்தி 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 நிறைய உரங்களை போட்டு கொண்டிருக்கிறார் கடவுள் இந்த சபையின் வழியா. So you are under special attention. You are under plenty of fertilizers. I don't know how long God will wait. கடவுள் அன்றைக்கு போல அந்த அத்தி மரத்தை வெட்டி போடு என்பது போல நம்மளை யாரையும் வெட்டி போடுன்னு சொல்ல போறதில்லை. ஏனென்றால் வேதத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். அவர் நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கார், ஒருவனும் கெட்டு போகக்கூடாது என்று. அதாவது though I am in the special attention period, though you are in the special attention period, God was still patient. நீ கனி கொடுக்க வேண்டும், அதற்குத்தான் ஏற்படுத்தி இருக்கிறார். நீ நற்கிரியைகளை செய்ய வேண்டும், அதற்குத்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். நீ கெட்டு போகக்கூடாது, அதற்குத்தான் இயேசுவை அனுப்பினார். ஆனால் கெட்டு போவாய் if you are not repent என்கிற செய்தியும் கொடுக்கிறார். இவை எல்லாவற்றையும் நாம் சரியான முறையிலே உள்வாங்கிக் கொள்ளும் போது, உள்ளபடியே சரியான முறையில் உள்வாங்கிக் கொள்ளும் போது, பிரியமானவர்களே, அந்த வெட்டப்படுகிற அத்தி மரத்தை போல் இருக்க மாட்டோம். அல்லது அந்த வேலி நீக்கப்பட்ட இஸ்ரவேல் தேசத்தை போல் இருக்க மாட்டோம். அல்லது உன்னிடத்தில் கொடுத்தது எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொள்வேன் என்று கடவுள் சொல்லுகிறதை போல நாம் இருக்க மாட்டோம். If we respond in a way God wanted us to respond. அன்றைக்கு யாரெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணாங்களோ அவங்க அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இயேசு இந்த இதை சொன்னார். 18 பேர் இறந்து போயிட்டாங்க. அவர்கள் ஒன்றும் எருசலேமில் இருந்தவங்களே மோசமானவர்கள் இல்லை. கலிலேயா அவர்கள் கொல்லப்பட்டார்கள், அவர்கள் ஒன்றும் மோசமானவர்கள் இல்லை. ஆனால் அவர்கள் எல்லாரும் அவர்களைப் போலவே நீங்களும் மனம் திரும்பினால் ரட்சிக்கப்படுவீர்கள், மனம் திரும்பாவிட்டால் கெட்டு போவீர்கள் சொன்னார். அதற்கு அன்னைக்கு யாரெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணாங்களோ அவங்களாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அவர்கள் அத்தனை பேர். The same way இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்கள் கேட்கிறீங்க. Almost you come to a conclusion. What is the conclusion? You are in the special attention period, or you are under the plenty of fertilizers. உங்களுக்கு கிடைக்கிற பீரியட்ல இருக்கீங்க. If you respond in a positive way, if you respond in a positive way to God, நற்கிரியைகளை செய்து கனிகளை கொடுத்து, then God will bless you. I want to show you one more verse. சங்கீதம் 7:11 கடைசி பகுதி 12-13 இந்த 3 வசனங்களை பாருங்க. அவர் சரி 11 முழுசுமே வாசிக்கலாம். 11 தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அவன் அந்த பாவி மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அந்த அத்தி மரத்துக்கு என்ன பண்ணுன்னு சொன்னாரு? வெட்டி போடுனார். வெட்டி போடுவதற்கு எதை பயன்படுத்த வேண்டும்? கோடாரி அல்லது ஒரு பெரிய பட்டயம், கத்தி இல்லையா? இங்க சொல்றாரு, அவன் மனம் திரும்பாவிட்டால் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்த பண்ணி இருக்கிறார். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். இது பழைய ஏற்பாட்டில் கடவுள்
சங்கீதத்தின் வழியாக எழுதியிருக்கிற ஒரு வார்த்தை. மனம் திரும்பாத பாவிக்கு கடவுள் பட்டயத்தை ஆயத்தப்படுத்துகிறார். லூக்கா 3:9, அதே மாதிரி மத்தேயு 3:10 எடுத்து பாருங்க. என்ன சொல்லுது? இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொன்னாரு? மனம் திரும்பாத பாவிக்கு விரோதமாக பட்டயத்தை கருக்காக்குவார். மனம் திரும்பாமல் போனால் நீங்கள் கெட்டு போவீர்கள். இங்கே யோவான் வழியாக சொல்லப்படுகிறது, கோடாரி மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டப்படும். இயேசு சொன்னார் யோவான் 15:2, என்னில் கனி கூடாத இருக்கிற கொடிகளை அவர் அறுத்து போடுவார். அப்போ please take this word very seriously, my dear brothers and sisters. We are special people, first of all, because God chose us. And we are now in special attention period because God is giving lot of fertilizers, lot of water, lot of care, lot of patience on us, towards us. இப்படியெல்லாம் இருப்பதனாலே நாம் இவைகளை சரியான முறையில் உள்வாங்கிக் கொண்டு கடவுளுக்கு பலன் கொடுக்கிறவர்களாய், நற்கிரியை செய்கிறவர்களாய், கனிகள் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மரம் வச்சவன் பழத்தை எதிர்பார்ப்பது நியாயம். உங்களில் எத்தனை பேர் உங்க தோட்டத்துல அல்லது உங்க வீட்டுல ஒரு கனி தருகிற மரத்தை நட்டுவிட்டு, ஆப்பிள் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும், அல்லது ஊர்ல ஒரு மாமரம் அல்லது ஒரு தென்னை மரம் வச்சுட்டு, ஒரு பப்பாளி மரம் வச்சுட்டு கனி தரல அப்படின்னா கூட பரவாயில்ல இருக்கட்டும் விடுவீங்க? நம்மெல்லாம் பொறுமையற்றவர்கள். கடவுள் பொறுமையா காத்திருக்கிறார். ஆனா கடவுளுடைய பொறுமைக்கும் எல்லை உண்டு. கடவுளுடைய பொறுமைக்கும் எல்லை உண்டு. ஆகவே தான் இஸ்ரேல் மக்கள் ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் அந்த இஸ்ரேல் தேசத்துல பொல்லாப்பு செய்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும், கடவுள் பொறுமையாய் மன்னித்து 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 வந்தாலும் அந்த எல்லையை அவர்கள் கடந்தார்கள். பாபிலோனுக்கு சிறைகளாய் போனார்கள். எருசலேம் தரைமட்டமாயிற்று. எருசலேம் தேவாலயம் ஒரு கல்லின் மீது ஒரு கல் இல்லாத அளவுக்கு மண்மேடாயிற்று. காரணம், கடவுளுடைய பொறுமைக்கும் எல்லை உண்டு. அவர்கள் வாழ்க்கையிலேயே அது வெட்ட வெளிச்சமாயிற்று எனும்போது, நம்முடைய வாழ்க்கையில நாம் அவர்களை விட உயர்ந்தவர்கள் அல்ல. ஒரே வகையில நாம் உயர்ந்தவர்கள். இயேசு நமக்குள் வாழ்ந்தாலும் கூட கனி தரவில்லை என்றால் அறுத்து போடுவேன் என்று பிதா சொல்லுகிறார். என்னில் கனி கூடாத அதாவது இயேசுவுக்குள் ஒருவன் வந்து விடுகிறான். அந்த வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. யோவான் 15:2 மறுபடியும் படிக்கிறேன். 15:1 படிக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில், அதாவது இயேசுவில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். பிரியமானவர்களை, இயேசுவுக்குள் வந்துவிட்ட பின்பு, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவில் நாட்டப்பட்ட பின்பு கனி கொடுக்காமல் இருக்க முடியுமா? இயேசு சொல்றாரு, என்னில் கனி கூடாது இருக்கிற கொடியை அறுத்து போடுவார் பிதான்னு. எனும் பட்சத்தில் கனி கூடாமல் இயேசுவில் ஒட்டி கொண்டிருக்கிற அநேக கொடிகள் இருக்குது. உண்மைதானே? இயேசுவே சொல்லுகிறார் எனும்போது, அப்போ கனி கூடாத கொடி இயேசுவில் இருக்கிறது. பிதா அதை இனம் கண்டு அறுத்து போடுகிறார். காரணம், பிதா தான் எல்லாவற்றையும் இயேசு வண்டையில் கொண்டு வருகிறார். என் பிதா இழுத்து கொள்ளவில்லை என்றால் ஒருவனும் என்னிடத்தில் வரான் என்று இயேசு சொன்னார் அல்லவா? ஆக பிதா தான் இயேசு வண்டையில் கொண்டு வருகிறார். கொண்டு வந்த பின்பு ரட்சிக்கிறார். ரட்சித்த பின்பு நற்கனிகள் செய்யும்படி, நற்கிரியைகள் செய்யும்படி ஏற்படுத்துகிறார். செய்யவில்லை, கனி கொடுக்கவில்லை என்போது அதே பிதா அறுத்து போடுகிறார். Do you believe that? இயேசுவில் கனி கூடாது இருக்கிற கொடிகளை பிதா அறுத்து போடுகிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிப்பது கடினம். I tell you, உங்களுக்கு விசுவாசிக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஆண்டாண்டு காலமாக இவ்விதமாய் நடக்காது என்றே கேட்டு வளர்ந்தவர்கள். எருசலேமை நான் மண்மேடு ஆக்குவேன் பிதா சொன்ன போது, கடவுள் சொன்ன போது இஸ்ரவேல் மக்கள் அதை கேட்கல. அது எங்க நடக்கும்? இவ்வளோ நாளா சொல்லிருக்கிறீங்க, எங்க வருது? எடுத்து படிச்சு பாருங்க. நீங்க நம்ம படிச்சோம்ல, ஏசாயா 5ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்தை முழுசும் படிச்சு பாருங்க. அதில் போட்டிருக்குது. எங்க வரும்? இதான் நீ சொல்லிட்டே இருக்கிற ரொம்ப நாளா, அதை பண்ணி கட்டு பார்க்கலான்னு கேட்குறாங்க. அந்த அதிகாரத்தில் யூ கோ பேக் அண்ட் ரீட் இட். உங்க வீட்டில் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறீங்க, அது என்ன நாங்களும் பார்க்குறோமே, பண்ணி காட்டுன்றாங்க. அப்படிதான் சொன்னாங்க. Then the limit was crossed, God destroyed. ஆகவே
when we heard this word, என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். நீங்களும் கூட நம்பாமல் இருக்கும் பட்சத்தில் it is very dangerous. கனி கூடாத கனிக்கு மரத்திற்கு இன்னும் ஒரு வருடம் கூட்டி கொடுக்கப்பட்டது, உரம் போடப்பட்டது, தண்ணீர் ஊற்றப்பட்டது, கொத்தி அதை நன்றாக பராமரித்தார்கள். கனி கொடுத்தால் வைத்துக் கொள்கிறோம், கொடுக்கவில்லை என்போது வெட்டி போடலாம் என்று முடிவெடுத்தார்கள். அந்த செய்தியை நாம் பார்த்தோம். நாம் நம்மை இப்பொழுது அந்த நிலையில் பொருத்துகிறோம். நீங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய அன்பை ருசித்தவர்கள், கடவுளுடைய நன்மைகளினாலே போஷிக்கப்பட்டவர்கள் ஆகிய உங்களை அந்த நிலை வரைக்கும் நீங்கள் வரும்போது என்ன ஆச்சுன்னா, நீங்கள் நடப்பட்டுட்டீங்க, 3 வருஷம் கடவுள் காத்திருக்கிறாரு என்கிற நிலை கடந்து விட்டீர்கள். Now God identified that you don't have any fruit. Since Jesus was உங்களுக்காக இன்டர்சைட் பண்ணுறார். ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், நான் உங்களுக்கு இன்னும் அநேக உரங்களை போடுகிறேன், இன்னும் அநேக தண்ணீர் ஊற்றுகிறேன், இன்னும் பாதுகாக்கிறேன் என்று சொல்லுகிறார். Father accepted. That is why we all living and hearing. Take this word in that way. கடவுள் பொறுமையாய் காத்து கொண்டிருக்கிறார். அதே வழியில் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று நினைக்கிறார். ஆனால் கனி தர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். நற்கிரியைகள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். எது நற்கிரியை என்பதை நீங்களே வேதத்தில் படித்துக் கொள்ளலாம். இயேசுவின் வாழ்க்கையை நீங்கள் தியானித்தால் போதும். Take this word. May God bless you. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். என் நல்ல ஆண்டவரே, இந்த மரம் ஏன் நிலத்தை பயன்படுத்துகிறது? இது ஏன் பயன்படுத்துகிறது? இதை வெட்டி போடு, கனி இல்லை, நான் அநேக வருடங்களாக பார்த்து விட்டேன், 3 வருடமாக என்று சொல்லி தோட்டக்காரன் தோட்டத்தில் வேலை செய்கிறவனிடத்தில் சொன்ன வார்த்தையை நாங்கள் கேட்டோம். நாங்கள் இந்த வசனங்களை எச்சரிப்புக்கான ஒரு வார்த்தைகளாகவும் நம்பிக்கைக்கான ஒரு வார்த்தைகளாகவும் எடுத்துக்கொண்டு மனம் திரும்பி கனி கொடுத்து ஆண்டவரை உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு பலம் தாரும், ஞானம் தாரும், பரிசுத்த ஆவியின் வரத்தை தாரும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே.